Hi, hello friends. Welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், எஸ்எஸ்சிக்கான சிலபஸ் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ரீசனிங் ஜிகே எல்லாமே அப்கமிங் டேஸில் வரும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசனிங்லேருந்து அனாலஜி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம 1லேருந்து 2 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேஸில் இருக்குது, அப்புறம் நம்பர் பேஸில் இருக்குது, வேர்ட் பேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 3 டைப்பில் இருக்கிறதுனால இதில் இனி 1லேருந்து 2 கொஷின்ஸ் நம்ம டெஃபினட்டாக எனி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கீழே வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது நீங்கள் ஒன்ஸ் லேர்ன் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு அனாலஜியில் செட் 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கொஷின் வந்து என்னென்னா ஹவுஸ் அப்படின்னு ரெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேபிட்டல் அப்படின்னா இதுக்கு என்ன? ஹவுஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நமக்கு என்ன வரும், ரெண்ட் வரும். இப்போ நம்ம நிறைய ஓன் ஹவுஸ் இல்லாமல் நிறைய ஹவுஸ் கட்டி விட்டுருக்கோம் அப்படின்னா என்ன வரும், அதுலேருந்து நமக்கு ரெண்ட் வரும். சேம் அதே மாதிரி கேபிட்டல்னு இருக்குது. கேபிட்டல்லேருந்து என்ன வரும், கேபிட்டல்லேருந்து நமக்கு என்ன வரும், ஹவுஸ் அப்படின்றது ரெண்ட். அதே மாதிரி கேபிட்டல் ஹவுஸ் நமக்கு வந்து என்ன என்ன பண்ணி கொடுக்குது, ஹவுஸ் வந்து நம்ம வாடகைக்கு விட்டோம்னா நமக்கு வந்து ரெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி கேபிட்டல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை earn பண்ணி கொடுக்கும். கேபிட்டல் வந்து என்ன பண்ணி கொடுக்கும், கேபிட்டல் என்ன பிரின்சிபல் அமௌண்ட், அது வந்து என்ன பண்ணி கொடுக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த சிமிலாரிட்டி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து எந்த லாஜிக்கில் அவங்க அதை மீன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அது நமக்கு என்ன என்ன கொடுக்குது, ரெண்ட் கொடுக்கும். ஓகேவா? ஹவுஸ் வந்து லெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரெண்ட் கொடுக்கும். கேபிட்டல் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், கேபிட்டல்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கண்ட்ரிலாம் வருமா, கண்ட்ரிலாம் வராது. இன்ட்ரெஸ்ட் மணி தான். மணி அதில் என்ன மணி, ஓகேவா? இன்ட்ரெஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ ஹவுஸ் அப்படின்றதுக்கு ரெண்ட் அப்படின்ற லாஜிக் வந்து கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்பர் அப்படின்றது UNBMRE அப்படின்னு கன்வெர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கோஸ்ட் அப்படின்றது இது வந்து இப்படி ஒரு லாஜிக்ல கன்வெர்ட் ஆயிருக்கு. இதே லாஜிக்ல இதுவும் வந்து கன்வெர்ட் ஆகணும். ஸோ அப்போ இது எந்த லாஜிக்கு நமக்கு தெரிஞ்சிச்சுனா தான் இந்த லாஜிக்கை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பாருங்க, NUMBER இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எப்படி இருக்கு, UNBM RE இப்படி இருக்கா? ஸோ இது எப்படி இருக்கு, இந்த என் இங்கே வருது, இந்த என் இங்கே வருது, யூ இங்கே வருது, எம் இங்கே வருது, பி, இ இங்கே வருது, ஆர் இங்கே வருது. ஸோ அந்த டூ லெட்டர்ஸ்குள்ளேயே வந்துட்டு இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ கோஸ்டையும் நம்ம எப்படி தான் வந்து கன்வெர்ட் பண்ணணும், இதே மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, GHOST, இந்த ஹெச் இங்கே வரும், இந்த ஜி இங்கே வரும், இந்த எஸ் இங்கே வரும், இந்த ஓ இங்கே வரும், இந்த டி அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் ஒன் இஸ் ஹியர், திஸ் ஒன் இஸ் ஹியர், திஸ் ஒன் இஸ் ஹியர், திஸ் ஒன் இஸ் ஹியர் அண்ட் டி இப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ HGSOT இதுதான் வந்து ரைட் ஆப்ஷன். இந்த லாஜிக் தான் நம்ம இங்கேயே அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ HGSOT எங்கே இருக்குது, தேர்ட் ஒன். திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு அப்கமிங் டேஸில் நம்ம சேனலில் எல்லாமே வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா எஸ்எஸ்சி ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் லேர்ன் பண்ணுறது எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1830 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து is2, இது வந்து is2, இது வந்து ப்ரொபோர்ஷன். அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற லாஜிக்கை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 18க்கு 30 இருக்குது. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, எப்படின்றது ஃபைன் பண்ணோம்னா நம்ம இதை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், இந்த 18:30
30க்கு என்ன லாஜிக் அப்படின்னு. ஸோ இதை வச்சு நம்ம இதை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 18 into 2 எத்தனை? 18 into 2 வந்து 36. 36ல 6 மைனஸ் பண்ணோம்னா இது 30. ஸோ இந்த 18ம் இந்த 30 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 18 into 2 வந்து 36. 36ல என்ன பண்ணியிருக்காங்க? 6 மைனஸ் பண்ணிருக்காங்க, 30 வந்திருக்கு. ஸோ இப்போ 36க்கு என்ன லாஜிக் அப்படின்னா 36 நம்ம என்ன பண்ணணும்? அதே மாதிரி இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 72 வரும். 72 மைனஸ் 6 என்ன வரும்? 72 மைனஸ் 6 வந்து 66. ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் தான் இங்கே எந்த லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதே லாஜிக் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 36 into 2 வந்து 72. 72 minus 6 equal to 66. ஸோ 66 is the right option. ஓகேவா? ஸோ நம்ம வேற எப்படி யோசிக்க முடியும் பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த மல்டிபிளை அதிகமாக வைக்க முடியாது. நம்ம இதுக்கு நியரஸ்டான நம்பரில் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ நான் 2ல் பண்ணோன்னா தான் 36 வருது. ஓகேவா? ஸோ இப்போ இதோட அதிகமாக வச்சோம்னாலும் நமக்கு கரெக்டாக வராது. 36 பாருங்க, 36 அதே மாதிரி இன்ட்டு 2, 72 மைனஸ் 6 வந்து 66. இந்த ஆப்ஷன்ல இருக்கு இந்த ஆன்சர். ஓகேவா? ஸோ 66 இஸ் த ரைட் ஆப்ஷன். இங்கே எந்த லாஜிக் அப்ளை ஆகுதோ அதே லாஜிக் இங்கே அப்ளை ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பிரான்ஸ், பாரிஸ், இட்டாலி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பிரான்ஸ் அப்படின்றது பிரான்ஸோட கேபிட்டல். இப்போ தமிழ்நாடு சென்னை இருக்கு இல்லையா, இந்தியா நியூ டெல்லி இருக்கு இல்லையா, அது மாதிரி பாரிஸ் வந்து பிரான்ஸோட கேபிட்டல். ஸோ இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் இது. அதே மாதிரி இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன? இட்டாலி. இட்டாலியோட கேபிட்டல் என்ன? இட்டாலியோட கேபிட்டல் வந்து ரோம். ஓகேவா? இட்டாலியோட கேபிட்டல் வந்து ரோம். ஸோ இது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு கொஸ்டின். அனாலஜியில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் இதில் வந்து நிறைய இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுக்கு நமக்கு இந்த மாதிரி நாலேஜ் நமக்கு இருக்கணும். அந்த கேபிட்டல், அப்புறம் கரன்சி, அப்புறம் அதோட ஃபார்மேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுனா தான் இதை நம்ம கரெக்டாக பிக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ரான்ஸ் இஸ் ஃபார் பாரிஸ் அண்ட் இட்டாலி இஸ் ஃபார் ரோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா. வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல், அங்கே இருக்க கேபிட்டல் வந்து கொல்கத்தா. ராஜஸ்தானோட கேபிட்டல் என்ன? சேம் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தது கண்ட்ரியோடது, இது நம்ம ஸ்டேட்டோடது நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வெஸ்ட் பெங்காலுக்கு கொல்கத்தா, ராஜஸ்தானுக்கு என்ன? இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. ராஜஸ்தானோட கேபிட்டல் என்ன? ஜெய்ப்பூர். ராஜஸ்தானோட கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் என்னன்றதை நமக்கு தெரியணும். ஸோ வெஸ்ட் பெங்காலுக்கு கொல்கத்தா, ராஜஸ்தானுக்கு ஜெய்ப்பூர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சிக்ஸ்த் ஒன். இதுதான் கொஸ்டின். 9, 28, 56 என்னன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னு நமக்கு தெரியுதுல்ல, என்ன தெரியுது? 9 3s are 27. 27ல் +1 ஆட் பண்ணோம்னா 28. ஓகேவா? ஸோ அதுவே 56க்கு என்ன பண்ணணும்? சேம் அதே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 168. ஓகேவா? 168 + 1 என்னன்னா 169. சேம் லாஜிக் இங்கே அப்ளை ஆகியிருக்கணும். ஓகேவா? ஸோ 169 இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ அதாவது ஒரு எப்படி 2 நம்பர் இருக்குன்னா இதோட மல்டிபிள்ஸ் வந்து இதோட நியரஸ்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்படி ப்ளஸும் வரலாம், மைனஸும் வரலாம். அந்த மல்டிபிள்ஸ் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, IJLMPQ. இங்கே கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? இது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்ன லாஜிக்னு பார்க்கலாம். IJLM. ஓகேவா? ஐக்கும் ஐஜே, இங்கே இட்மிட்வீல என்ன இருக்கும்? கே இருக்கும், இங்கே எல்எம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு என்ன கனெக்டிவிட்டினா IJKL, ஐக்கும் எல்லுக்கும் +3. ஓகேவா? ஸோ JKLM, இதுக்கும் +3. ஓகேவா? ஸோ இப்போ இது மாதிரி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும். PQ ஓகே +3 என்ன வரும்? PQRS. எஸ் வருமா? நெக்ஸ்ட் Q +3 என்ன? QRST.
ஓகேவா? ஸோ இங்கே எப்படி இந்த லாஜிக் அப்ளை ஆச்சோ சேம் லாஜிக் இங்கே +3 இங்கே +3 சேம் +3 +3 ஓகேவா? ஸோ ST இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ரைட்டர் பென். பிளாக்ஸ்மித் என்ன? ரைட்டரோட மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? பென் தான். பெண்ணை வச்சு தான் எழுத முடியும். ஓகேவா? அதே மாதிரி பிளாக் ஸ்மித்தோட மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? என்ன? ஹேமர். ஹேமர் வச்சு தான் அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகேவா? கோல்ட் ஸ்மித், பிளாக் ஸ்மித் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு என்ன வேணும்னா ஹேமர் தான் வேணும். இவங்களோட ஆயுதம் என்ன? ரைட்டரோட ஆயுதம் என்னன்னா பென். அதே மாதிரி பிளாக் ஸ்மித்தோட ஆயுதம் என்னன்னா ஹேமர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 30, 16, 1 or 2 என்னன்னு கேட்குறாங்க. கைஸ் இதை பார்த்தோன்னா நமக்கு தெரியுதுல 30 டிவைடட் பை 2 என்ன? 15. 15 + 1 என்ன? 16. ஓகேவா? சேம் அதே மாதிரி 1 or 2 டிவைடட் பை 2 என்ன? 5 2s are 10, 1. ஓகேவா? ஸோ +1 = 52. ஸோ அந்த நம்பர் பார்த்தோன்னே நமக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அனாலஜி வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். இதில் நீங்கள் என்னது படிக்கணும் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் அனாலஜின்னு இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரி காயின்ஸ், கண்ட்ரி கேபிட்டல், ஸ்டேட் கேபிட்டல் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க மில்க் பட்டர். நெக்ஸ்ட் டேஷ் டேஷ். ஓகே, பட்டர் வந்து எங்க இருந்து வருது? மில்க்ல இருந்து தான் வருது. ஓகேவா? பட்டர் வந்து நம்ம மில்க்ல இருந்து எடுக்க முடியும், வேற எதுல இருந்து எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி அதாவது இதுல இருந்து இது வரணும். ஓகேவா? இதுல இருந்து இது வரணும். அது மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியில லாஜிக் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வைஸ் பாருங்க. பனானா ஃப்ரூட். இப்போ ஃப்ரூட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரூட்ல பனானா மட்டும் தான் இருக்கா? ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, பனானா இருக்கு, வாட்டர்மெலன், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இதுல இருந்து இது வருமானா? அப்படி கிடையாது. இதுல நிறைய டிவிஷன் இருக்கு. ஸோ அப்போ இது வராது. ஓகேவா? ஸோ சில்லி ஸ்பைஸ் இதுவும் இல்லை, ஜூஸ் ஹெல்த் இதுவும் இல்லை. அதுல இருந்து வரல, ஒரு ஜென்ரல் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதுல இருந்து வரணும்ல. ஸோ இப்போ பாருங்க உட்ல இருந்து அஃப்கோர்ஸ் பேப்பர் வரும். ஓகேவா? ஸோ பேப்பர் இஸ் மேடு ஃப்ரம் உட்ல இருந்து தானே பேப்பர் வருது. ஸோ இப்போ இதுல இருந்து இப்போ இது வந்து வருது. ஸோ இப்போ பி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே அந்த லாஜிக்ல இல்லை, பி ஆப்ஷன் மட்டும் தான் அந்த லாஜிக்ல இருக்கு. ஓகேவா? ஸோ மில்க் பட்டருக்கு எக்ஸாக்ட் காம்பினேஷன் வந்து உட் பேப்பர். ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ் இன்னைக்கு அனாலஜியில் நம்ம செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி எஸ்எஸ்க்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களும் மாதிரியே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தட்ஸ் இட் வித் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.